ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ ஷர்பத் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி, 10 பதாம், 10 திராட்சை, உலர்ந்த திராட்சைங்க. பிஸ்தா வேணும்னா நீங்கள் பிஸ்தா கூட உங்களுக்கு இஷ்டப்பட்ட ட்ரை ஃப்ரூட் இன்னும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நம்ம இந்த சர்பத்துக்கு 2 டீஸ்பூன் ரோஸ்டட் சேமியா எடுத்துருக்கேங்க. அதை நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ரோஸ்டட் இல்லைன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கப் தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சிடலாங்க. நான் அடுப்பத்தை வச்சிடுறேன். இது மட்டும். இப்போ நம்ம இதே ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கலாங்க. சப்ஜா விதை எல்லா மார்க்கெட்லேயும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடச்சிடும். அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு வச்சிடலாங்க. இப்போ இந்த மாம்பழத்தையும் ட்ரை ஃப்ரூட்டையும் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயே இந்த சேமியாவும் வெந்துடுங்க. பார்க்கலாம். வெந்துடுது சரிங்களா? இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதில் நம்ம 2 கப்பு பால் விட்டுக்கலாம். ரெண்டு கப்பு பாலில் நான் கொஞ்சம் பால் நிறுத்திடுறேன். இப்போ நம்ம மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் போட்டு 1 டீஸ்பூன் மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நம்ம இதிலையே விட்டுடலாங்க. இது ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மேங்கோ கஸ்டர்ட் பவுடருங்க. அப்படி உங்கள்கிட்ட மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1 டீஸ்பூன் அது எடுத்துக்கோங்க. அது கலக்கி இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்குங்க. இதை தான் சேர்க்கணும் இல்லை, எப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது கொதி வந்ததும் இதையும் நம்ம ஊற்றிடலாங்க. பால் கொதி வந்துடுதுங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் மேங்கோ கஸ்டர்ட் லிக்விடும் ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தாங்க. அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்ததும் நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை சில்டு பண்ணிடலாங்க. கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மேங்கோ கூட நம்ம ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை போடுறதா இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்களோட சாய்ஸ் தான். நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஹெல்த்துக்கு நல்லது, வெல்லம் சேர்த்தா நல்லதுன்றதுக்காக நான் வெல்லம் சேர்க்குறேங்க. வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஏன்னா 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தானே போட்டோம். கொதி வந்துடுங்க. கொதி வந்ததும் நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் எடுத்து கொதி வந்துடுத்து. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் இதை ஆறிட்ட அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது ஆறிட்டுங்க. ஆற வச்சாச்சு. இதை இப்போ நம்ம மேங்கோவை மிக்சியில் போட்டுக்கலாங்க, அரைச்சிக்கலாம். நான் குட்டியாக இருக்கிறதுனால 2 பழம் எடுத்தேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 பழம் கூட போதுங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அரை கப்பு வெல்லம் போடுறேங்க. நீங்கள் வெல்லம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம், சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இது வந்து சுத்தமான வெல்லங்க, அதனால இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் இருந்தால் அரை கப் போட்டு கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி கூட நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. சரி, இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை இப்போ இதில் விட்டுடலாங்க. வெல்லம் போட்டதால் அந்த கலரில் இருக்குது. நீங்கள் அரைக்கும் போது ஐஸ் கியூப் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இப்போ வந்து சில்லுன்னு வாட்டர் தாங்க ஊற்றி அரைச்சிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ இதை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையும் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் கார்னிஷ்காக வச்சிடுறேன். இப்போது இதுலேயே நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்லாம் கட் பண்ண வச்சு பார்த்திங்களா, அதுவும் போட்டுக்கலாம். கார்னிஷ்காக கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடுறாங்க. மீதியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா விதை
இதெல்லாம் போட்டால் நல்லா வயிற்றுக்கு குளுன்னு இருக்குங்க. அதனால தான். இப்போ நம்ம இந்த காசி வச்ச மேங்கோ கஸ்டர்ட் மில்க் சேமியாவோட இதுவும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மேங்கோ ஷர்பத் ரெடி ஆகிடுதுங்க. இப்போ நான் உங்களுக்கு சர்பத்தை கிளாஸில் சர்வ் பண்ணி காட்டிடுறேங்க. ஒருத்தருக்கு கலர் வரணுன்றதுக்காக இதில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, இல்லைன்னா மேங்கோ கலர் கூட வருவாங்க. அந்த லிக்விட் எசன்ஸ் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தா தாங்க நம்மளுக்கு எல்லோவாக மேங்கோ கலர் வரும். இல்லைன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறது இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் கடையிலலாம் பார்த்திங்கன்னா மேங்கோ கலர் இருக்குதுன்னா அதெல்லாம் கலர் சேர்க்குறதுங்க. சுத்தமாக வீட்டில் சாப்பிட்ணுன்னா இதுதான் ஒரிஜினல் கலர், இப்படி தான் வரும். அது காட்டுறது எல்லாமே டூப்ளிகேட். நம்மளுக்கு கலரை போட்டு அப்படி மேங்கோவாக அப்படியே மேங்கோ கலர் வந்துட்டுன்னு காட்டுவாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம கண் எதிர்க்கவே அவங்க பண்ணுவாங்க கடையில், ஹோட்டலெல்லாம். ஆனால் அவங்க போட்டுருவாங்கங்க. சரிங்களா? ஏன்னா இதில் மில்க்கு எல்லாம் சேர்த்துக்கிறதுனால இப்படி இருக்குது. நம்ம இப்போ சர்வ் பண்ணி காட்டிடுறோங்க. இதே நேரத்தில் நம்ம ஸ்வீட் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குதுன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் வருது பாருங்கள், அது கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சேர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லிக்விட் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. ஐஸ்கிரீம் சேர்த்துங்கன்னா ஐஸ்கிரீம் சேர்த்து இதை விட்டுட்டால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது மேலே போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா இதுலேயே கலந்துட்டு அந்த கலர் வந்துடும், மேங்கோ கலர். அப்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டிடுறேன். நம்ம மேங்கோ சர்பத் ரெடி ஆகிட்டுங்க. இதை பாருங்கள், நான் கொஞ்சம் டூட்டி பூட்டி கொஞ்சம் மேங்கோ கட் பண்ணி போட்டிருக்கேன், அந்த ட்ரை ஃப்ரூட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மேலே சப்ஜாவை டெக்கரேட்டுக்காக வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணும்னா ஐஸ்கிரீம் கூட போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அழகாக குடிச்சிருவாங்க, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. சரிங்களா? இது நம்மளுக்கு மேங்கோ கலர் வரலேன்னு யோசிக்காதீங்க. நான் சொன்னது தாங்க ஒரிஜினல். நம்ம வேறு வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால கலரெல்லாம் அடிச்சிட்டு போயிடுது. சர்க்கரை போட்டிருந்தா கூட கொஞ்சம் தப்பிச்சிருப்பேன் நான். அதனால் இப்படி ஆகிடுது. கலரை பற்றி பார்க்காதீங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வெயிலுக்கு குளுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்க வந்ததும் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்து பாருங்கள். டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்தது நான் போட்டேங்க. அது டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். மேங்கோலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் உங்களுக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.